பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் ஆகஸ்ட் மாதம் தேதி 13, புனித போந்தியன், 18ஆம் திருத்தந்தை. இவருடைய இயற்பெயர் பொந்தியானுஸ். பிறப்பு கிபி 200 சார்தீனியா ரோம பேரரசு. இறப்பு கிபி 237 சார்தீனியா ரோம பேரரசு. நினைவு திருவிழா ஆகஸ்ட் 13ஆம் தேதி. திருத்தந்தை போந்தியன் ரோம் ஆயராகவும் திருத்தந்தையாகவும் கிபி 230 முதல் 235 வரை ஆட்சி செய்தாங்களாம். அவருக்கு முன் பதவியில் இருந்தவர் திருத்தந்தை முதலாம் அர்பன் ஆவார். திருத்தந்தை போந்தியன் கத்தோலிக்க திருச்சபையின் 18ஆம் திருத்தந்தை ஆவார். வரலாறு. இவருக்கு முந்தைய திருத்தந்தையர்களை விட இவரை பற்றி சிறிது அதிக தகவல்கள் கிடைத்துள்ளன. லிபேரியா பட்டியல் என்னும் ஏட்டை 4ஆம் நூற்றாண்டில் தொகுத்த ஆசிரியருக்கு அந்த கூடுதல் தகவல்கள் புதிதாக அப்போது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு திருத்தந்தையின் குறிப்பேட்டிலிருந்து கிடைத்துள்ளன. ரோம் நகர் இப்போலித்து என்னும் புகழ்பெற்ற இறையிலார் போந்தியனுக்கு முந்தைய திருத்தந்தையர்கள் ஆட்சி காலத்தில் எதிர் திருத்தந்தையாக செயல்பட்டு கொண்டிருந்தாங்களாம். அவரும் போந்தியனும் வேறு திருச்சபை தலைவர்களும் திருச்சபைக்கு எதிராக இருந்த மாக்சிமினஸ் திராக்ஸ் என்ற ரோம பேரரசால் சார்தீனியாவுக்கு நாடு கடத்தப்பட்டாங்களாம். எனவே போந்தியன் 235 செப்டம்பர் 25 அல்லது 28ஆம் தேதி திருத்தந்தை பதவியை துறந்திருக்காங்க. இப்போலித்து என்ற எதிர் திருத்தந்தையால் திருச்சபையில் ஏற்பட்ட பிளவும் ஏறக்குறைய அதே சமயத்தில் முடிவுக்கு வந்ததாம். அந்த சமயத்தில் எதிர் திருத்தந்தையாக செயல்பட்டு கொண்டிருந்த இப்போலித்து திருச்சபையோடு சமாதானம் செய்து கொண்டாராம். போந்தியன் எவ்வளவு காலம் நாடு கடத்தப்பட்டு வாழ்ந்தார் என்பது தெளிவாக தெரியவில்லை. திருத்தந்தையர் நூல் என்னும் ஏட்டின்படி போந்தியன் சார்தீனியாவில் உலோக சுரங்கங்களில் கட்டாய வேலை செய்ததாலும் கொடூரமாக நடத்தப்பட்டதாலும் இறந்தார் என சொல்லப்படுகிறது. அவர் தாவோ லாரா என்னும் தீவில் இறந்ததாக ஒரு மரபு கூறுகிறதாம். முதலில் திருத்தந்தை போந்தியனின் திருவிழா நவம்பர் 19ஆம் தேதி நடத்தப்பட்டு வந்திருந்ததாம். பின்னர் போந்தியனுக்கும் இப்போலித்துக்கும் ஒரே நாளில் ஆகஸ்ட் 13ஆம் நாள் திருவிழாவாக கொண்டாடப்பட தீர்மானிக்கப்பட்டதாம். ஆகஸ்ட் 13ஆம் தேதிதான் அவருடைய உடலின் பொருட்கள் கலிஸ்டஸ் சுரங்க கல்லறையில் வைக்கப்பட்டதாம். திருத்தந்தை போந்தியனின் பொருட்களை திருத்தந்தை பேபியன் என்பவர் ரோம் நகருக்கு கொண்டு வந்து கலிஸ்டஸ் சுரங்க கல்லறையில் அடக்கம் செய்தாராம். அவரது கல்லறையில் வைக்கப்பட்ட கல்வெட்டு 1909ஆம் ஆண்டில் கண்டெடுக்கப்பட்டதாம். அந்த கல்வெட்டில் போந்தியனோஸ் எப்பிஸ்க் என்னும் சொற்கள் பொறிக்கப்பட்டு உள்ளனவாம். அவற்றை தொடர்ந்து மார்த்தூர் என்னும் சொல் வேறு ஒருவரால் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறதாம். இதற்கு ஆயரும் மறைசாட்சியுமான போந்தியன் என்பது பொருளாம். ஜெபம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தி வருகிறவரே எம் இறைவா, தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தி உமக்கு உகந்த பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் வாழ வரந்தர வேண்டுமென மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாய் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய புனிதர் போந்தியன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெள்ள தெளிவாக பார்த்தோம். பிரியமானவர்களே, நாமும் இறை இயேசுவுக்கு உகந்தவர்களாக எந்த நிலையிலும் வாழ கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.